Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போகுட்டோ இந்த ஒரு கேரக்டரை பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல் டீடைலா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹைக்யூல இருக்க ஒரு கேரக்டரையும் இண்டிவிஜுவலா எடுத்து அவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே பேசலாம். இதனால உங்களால அந்த கேரக்டரை இன்னுமே சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் போகுட்டோ. ஏன்னா போகுட்டோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் ஹைக்யூல பொறுத்தவரை. ஹைக்யூல வேற நல்ல கேரக்டர் இல்லையா ப்ரோ? எவ்வளவு பேர் சூப்பரா இருக்காங்க. போகுட்டோ வந்ததே கொஞ்சம் சீசன் தான். அப்ப இருக்கப்ப அவனை போய் உங்களுக்கு எப்படி நம்பர் 1 இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவனோட கேரக்டர் சொல்றப்ப உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா போகுட்டோவை பாக்குறப்ப எக்ஸாக்ட்லி எனக்கு இணையவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால ஹைக்யூல எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் போகுட்டோ தான். அப்படியே அடுத்து எந்த கேரக்டரை பத்தி பேசலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. செகண்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போகுட்டோவோட ஸ்ட்ரென்த் கிட்ட இருந்தே போயிடுவோம். போகுட்டோவோட ஸ்ட்ரென்த்னு பாக்குறப்ப அவனுக்குமே யுஷியோகா லெவலுக்கு கிட்டத்தட்ட சூப்பரான ரா பவர் இருக்குது. அதனாலேயே அவன் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஏசா கூட இருக்கிறான் ஃபுகுரோடானிக்கு. போகுட்டோ அவங்க டீமுக்குள்ள இருக்கிறவரை அந்த டீம் செம்ம ஜாலியா அவ்வளவு என்ஜாய்மெண்டா விளையாடுவாங்க. ஏன்னா போகுட்டோவோட கேரக்டர் அப்படி எல்லாருமே செம்ம ஹாப்பியா வச்சுக்கிடுவான் சுத்தி இருக்கிறவங்கள. இன்க்ளூடிங் அவன் டீம் கிடையாது, அவனுக்கு ஆப்போசிட்ல விளையாடுற டீம் கூட என்கரேஜ் பண்ணி சூப்பரா விளையாட வைப்பான். அப்படிதான் இந்த ட்ரைனிங் கேம்ப் செகண்ட் சீசன்ல வந்துட்டு ஃபுகுரோடானி வெர்சஸ் கராசுனோ நடக்கும் இல்லையா, அந்த ஒரு மேட்ச்ல அப்படிதான் பண்ணுவான். கராசுனோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த போகுட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப் கிடைச்சிடும். ஹினாட்டாக்ல செம்மையா ஒரு வைப் இருக்கும். அதனாலேயே அவங்க கூட ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சூப்பரா விளையாடுவாங்க. ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம. அதுதான் போகுட்டோவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த். அவன் வந்து நேஷனல் லெவல்ல டாப் 3 ஏஸ். ஆனா அதெல்லாம் அவனுக்கு கன்சிடரேஷனே கிடையாது. எப்பவுமே ஜாலியா இருப்பான் எல்லாரும் கூடயும். இதே நேஷனல் லெவல் ஏசா இருந்தாங்க அப்படின்னா லைக் யுஷியோகான்னு எடுத்துக்கோங்களேன், ரொம்பலாம் யார்கிட்டயும் பேச மாட்டான், ரொம்ப ஜாலியாவும் யாரு கூட இருக்க மாட்டான். ஈவன் அவனோட ஓன் ஸ்கூல் சீரோட்டோரிசாவா ஜூனியர்ஸ் கூட யுஷியோகா கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனா போகுட்டோ கிட்ட எல்லாருமே செம்ம ஜாலியா பேசுவாங்க. சோ அவனோட டீமையும் சரி, அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க டீமையும் சரி, எல்லாருமே அப்படியே காந்த மாதிரி ஈர்த்துவான்னு சொல்லலாம். அந்த விதத்துல போகுட்டோவை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஜாலியான டைப். அதனாலேயே மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். அண்ட் ரா பவர் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்கு ஒரு ஏஸுக்கு அடிக்கிறப்ப பவர் முக்கியமோ அதே அளவுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுமே முக்கியம் தான். அதுவுமே போகுட்டோ கிட்ட நல்லாவே இருக்கும். ஹினாட்டாக்ல அந்த சீசன் 2ல அந்த டிராப் தூக்கி வைக்கிற ஒன்னு சொல்லி தருவா இல்லையா, அதெல்லாம் சூப்பரான ஒரு மொமெண்ட். என்னடா எப்ப பாரு தூக்கி மாங்கு நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அலேக்கா தூக்கி டிராப் ஆகி அவங்க வந்து உன் காலிலே ஒழுவாங்க. அதை பாக்குறப்ப அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தியா, அது சூப்பரான மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவான். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு சூப்பர் மொமெண்டா இருக்கும் அது. ஓவராலாவே போகுட்டோட ஏஸ் அப்படின்றதுக்கான ஸ்கில் ரொம்பவே அதிகமா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அதனாலதான் அவன் நேஷனல் லெவல்ல இருக்கிறான். அதே சமயத்துல என்னதான் நேஷனல் லெவல் டாப் 3 பிளேயரா இருந்தாலும் கூட மத்த ஜூனியர்ஸோட இன்டராக்ட் பண்ற விதத்திலையும் அடிச்சுக்கவே முடியாது போகுட்டோவை யாராலையும். ஏன்னா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க பிளேயர்ன்றப்ப அவங்களோட சின்ன பசங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம இவங்க லெவலுக்கு இறங்கி போனா நம்மள ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன லெவல்ல நினைச்சுக்கிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தோணும். அது அவங்களோட நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நேச்சுரலாவே அவங்க அப்படிதான் இருந்தாங்கன்னு கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா போகுட்டோ அப்படிலாம் இருக்கவே மாட்டான் யார்கிட்டையும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே கம்மி தான். சோ அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே போகுட்டோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தமாவே போகுட்டோ கிட்ட அவனோட ஏ ஸ்கில், அப்புறம் இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறது, இது எல்லாமே அவனோட ஒரு சூப்பரான குவாலிட்டின்னு சொல்லலாம். இது எல்லாமே போகுட்டோவோட ஒரு சூப்பரான ஸ்ட்ரென்த்தாவும் இருக்குது. இதை தாண்டி வீக்னஸ் சைடு வர்றப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஒரு மேஜரான வீக்னஸ். போகுட்டோவோட அந்த டிப்ரெஷன் மோடு. ஆனா அவனா டிப்ரெஷனுக்கு போயிருவான், எதுக்குன்னே தெரியாது, சம்பந்தமே இருக்காது. ஐ மீன் நமக்கு அப்படி தெரியும், என்னடா இவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனோட கேரக்டரே அப்படிதான். மேட்ச் விளையாண்டுட்டு இருக்க ஒரு பால் நெட்ல அடிச்சிடறான், இல்ல ஒரு பால் எவனாவது அவனை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே டிப்ரெஷனுக்கு போயிருவான். இதுக்கப்புறம் எனக்கு பந்தே செட் பண்ணாத, இதுக்கப்புறம் நான் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் டீம் பிளேயர்ஸ்க்கு ஒன்னும் புரியாது. இப்ப இவனுக்கு என்னதான் ஆச்சு, ஒரு பால் நெட்ல அடிச்சா என்ன, அடுத்த பால் அடிக்க வேண்டியதானே, இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அக்காஷிக்கு அவனை நல்லாவே தெரியும். அவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. அக்காஷிக்கு போகுட்டோ பத்தி ரொம்பவே சூப்பரா தெரியும். நம்ம எதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் சில்லியான விஷயம் நினைக்கிறோமோ அது எல்லாமே போகுட்டோக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஆளு அக்காஷி மட்டும்தான். அதனாலேயே என்னதான் போகுட்டோ அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் திட்டினாலும் கூட அக்காஷி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டான். நீ உன்னோட கேம் விளையாடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனை எப்படியாவது கேமுக்குள்ள திரும்ப கூட்டு வரணும்ன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் அக்காஷிக்கு இருக்கும். நீங்க இதை சீசன் 2 அந்த ட்ரைனிங் கேம்ப்ல நம்ம கராசுனோ டீம் கிட்ட ஃபுகுரோடானி விளையாண்டாங்க இல்லையா, அந்த ஒரு மேட்ச்ல கூட நோட் பண்ணலாம். போகுட்டோ ஒரு பால் நெட்ல அடிச்ச உடனே நான் இனிமே அடிக்கவே மாட்டேன்டா, எனக்கு செட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிடுவான். ரைட், நல்லது, நீ இனிமே அடிக்கவே வேணா ராஜா, நீ சும்மாவே நில்லு அப்படின்னு சொல்லி அக்காஷி சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. போகுட்டோ மத்த எல்லாரும் அடிக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இன்னும் ஃபீல் பண்ணுவான், அடுத்து அவனே ஏங்கும் அப்படின்னு அக்காஷிக்கு நல்லாவே புரியும். அவனை ஏங்க வச்சு அடுத்து செட் பண்ணுவான் பாருங்க, அந்த மேட்சை சூப்பரா ஜெயிச்சு தருவான். இது கூட ஒரு சின்ன பார்ட் தான். இதை விடுங்க, நேஷனல்ஸ்க்கு வர்றப்ப நேஷனல் லெவல்ல கேம் போய்கிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு போகுட்டோ நெட்லயே அடிக்கல, பிளாக்லயே மாட்டல, திடீர்னு வந்து ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவான். யாருக்குமே ஒண்ணும் புரியாது என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அப்பதான் சொல்லுவான், இது மெயின் ஸ்டேடியம் இல்ல, நம்ம விளையாடுற சப் ஸ்டேடியம், எனக்கு மெயின் ஸ்டேடியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவான். ஏன்னா மெயின் ஸ்டேடியத்துல தான் நிறைய பேர் விளையாடுறத பார்க்க வருவாங்க, அங்கதான் என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, எனக்கு என்கரேஜ்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு இருப்பான். ஏன்னா போகுட்டோக்கு யாராவது ஒருத்தர் அவனை சின்னதா லைட் என்கரேஜ் பண்ணா கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப அதுக்காக அவன் எப்பவுமே
எங்க தான் செய்வான். நம்ம இந்த லெவல்ல ஒரு சூப்பரான ஏஸா இருக்கிறோம், நம்ம அடிக்கிறப்ப 4 பேர் பார்க்கணும், அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மள பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் எப்பவுமே நினைக்கிறது உண்டு. அப்படி அங்க நடக்கலன்றப்ப அவனுக்கு அதுவே ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவான். அவங்க கோச் கூட அவ்வளவு திட்டுவாரு. யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், இது ஒரு ரீசனே கிடையாது. ஏன்னா மெயின் ஸ்டேடியம் என்ன, சப் ஸ்டேடியம் என்ன, நம்ம விளையாட வந்தது இங்க ஜெயிக்கிறதுக்கு, நேஷனல்ஸ் வின் பண்ணணும், அதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அவனுக்கு வின் பண்ணல அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவன ஒரு 4 பேர் பார்த்து பாராட்டணும். இந்த விஷயத்தை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு சில்லியா தான் இருக்கும். என்னடா ஸ்டேடியத்துல இங்க விளையாடுறதுனால என்ன, அங்க விளையாடுறதுனால என்ன அப்படின்னு தோணும். அதே மாதிரி அந்த ட்ரைனிங் கேம்ப்ல ஒரு பால் நெட்ல அடிச்சதுனால என்ன இப்ப அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அதுதான் இந்த போகுட்டோவோட கேரக்டரை இன்னுமே ரொம்ப சூப்பரா காட்டுது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவன் ஈஸியா டிப்ரெஷன் ஆயிடுவான். ஆனாலுமே அவனோட வீக்னஸ ஸ்ட்ரென்த்தா யூஸ் பண்ற ஒருத்தன் கிடைச்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே அந்த நேஷனல்ஸ் மேட்ச்ல காட்டியிருப்பாங்க. ஏன்னா அக்காஷிக்கு இவன் எப்படி டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கூட்டுறணும்னு சொல்லி தெரியும். மத்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செட் பண்ணி இவனை கொஞ்சம் ஏங்க விட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த சப் ஸ்டேடியமும் மெயின் ஸ்டேடியமும் ஒண்ணு தாண்டா அப்படின்ற மாதிரி அவனை பேசி சூப்பரா கன்வின்ஸ் பண்ணுவான். அதை நான் சீனா சொல்றதோட நீங்க அதுல போய் பார்த்தா இன்னுமே பெட்டரா இருக்கும். கடைசியா இவனை இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஹினாட்டாவை கை காட்டுவான். ஹினாட்டா வந்திருக்கான், உன்னோட நம்பர் 1 ஸ்டூடெண்ட், அவன் முன்னாடி நீ எப்படி லேண்ட்ன்றதை மட்டும் யோசிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறம் போகுட்டோக்கு செம்மவே ஃபயர் அப் ஆயிடும். அதுக்கடுத்து ஒரே ஒரு ஷாட் அடிப்பான் பாருங்க. இப்போ வரைக்கும் ஹைக்யூல என்னோட மோஸ்ட் ஐகானிக் ஷாட்னா அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த அனிமேட்டர்ஸ் எல்லாம் உட்காந்து அதை ரசிச்சு எடிட் பண்ணிருவேன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த லெவல்ல இருந்து வேற மாதிரி சீன். அதெல்லாம் லைட்டா ஸ்பைக் பண்ணணும், ஜம்ப் பண்ணி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் கேக்குறதுக்கு. ஆனா அவன் ஜம்ப் பண்ணி ஸ்பைக் பண்றப்ப அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவன் பால் அடிக்கிறப்ப அவனோட ஒரு ஜாய்ஃபுல் இருக்கு பாத்தீங்களா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளவு ஹாப்பியா இருப்பான். என்னதான் இந்த போகுட்டோவோட டிப்ரெஷன் மோடு ஒரு வீக்னஸாவே அவனுக்கு இருந்தாலும் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு செட்டர் அவனுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய வரம்னு சொல்லலாம். கரெக்டான செட்டர்னு இல்ல, கரெக்டான ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஹினாட்டாக்கு எப்படி காகியாமாவோ அதே மாதிரி போகுட்டோக்கு அக்காஷி, அவங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. அதனால போகுட்டோட வீக்னஸ கூட ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கிறதுனால போகுட்டோ கொஞ்சம் இன்னுமே பெட்டரா நம்ம கண்ணுக்கு தெரியுறான். ஓவராலா பாக்குறப்ப இதெல்லாம் தான் போகுட்டோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே. ஆமா ப்ரோ, இதுல எங்க நீங்க போகுட்டோ மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதனால உங்களுக்கு போகுட்டோ பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா போகுட்டோட வீக்னஸ் சொல்ல இல்லையா, அது எனக்குமே ஒரு வீக்னஸ் மாதிரி தான். அதனாலேயே போகுட்டோ கேரக்டரை என்னோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. சோ அதனாலதான் எனக்கு போகுட்டோவை ரொம்ப பிடிச்சது. மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான், ஏதாவது ஒரு சில்லியான ரீசனா இருக்கும் மத்தவங்களுக்கு பாக்குறப்ப. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம டிப்ரெஷன் ஆகிட்டு இருப்போம். ஆனா நமக்கு மட்டும்தான் அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். மத்தவங்களுக்கு சுத்தி இருந்து அதை கேட்கிறப்ப என்னடா இது ஒரு சில்லியான விஷயம், இதுக்கு இருக்கிற டிப்ரெஷன் ஆகுறான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரிதான் எனக்கும் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி போகுட்டோக்கு என்கரேஜ் பண்ற ஒரு ஆள் கிடைச்சா எவ்வளவு ஹாப்பியா இருப்பான்னு சொல்லி அந்த ஸ்பைக் பண்ற ஒரு ஷாட்ல காட்டியிருப்பாங்க இல்லையா, அதே அளவு ஹாப்பினஸ் என்னாலுமே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனாலயுமே என்ன போகுட்டோ கூட ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப பெரிய லெவல் ஏஸா இருந்தப்ப கூட எல்லாருக்கும் ஜாலியா இருப்பான் பாத்தீங்களா, அந்த ஒரு கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் போகுட்டோ கிட்ட. சோ இது எல்லாமே தான் ஓவராலா எனக்கு போகுட்டோ கிட்ட பிடிச்சது. ஏனைய போகுட்டோ மாதிரி பார்த்த ஒரு சில விஷயங்களுமே நமக்கு ஹைக்யூல போகுட்டோவோட ஆர்ஜினை அந்த அளவுக்கு அவங்க பெருசா மென்ஷன் பண்ணல. இல்ல அப்படின்னா ஆர்ஜினை கூட நம்ம சேர்த்து சொல்லிருக்கலாம். அடுத்து நம்ம ஹினாட்டாவை பத்தி பேசுறப்ப ஹினாட்டாவோட ஆர்ஜின், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆக்சுவலி செகண்டா நான் ஹினாட்டாவை பத்தி தான் பேசலாம்னு சொல்லி இருக்கிறேன். ஓகேவான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.